வணக்கம். உங்களுக்கு வெளிநாடு செல்லும் யோகம் உள்ளதா? ஜோதிடம் கூறுவது இதுதான். ஜோதிடத்தின் விளக்கப்படத்தில் 12 பிரிவுகள் உள்ளது. இந்த பிரிவினையை வீடு என்று கூறுவார்கள். ஒவ்வொரு வீடும் நலம், வளம், பெற்றோர் என்று பலவற்றை குறிக்கிறது. இந்த 12 பிரிவுகளில் 3ஆம் வீடு மட்டும் பயணத்தை குறிக்கிறது. ஆனால் இது ஒரு சிறிய பயணத்தை கூட கூறலாம். நம்முடைய வெளிநாடு செல்லும் பயணம் ஜோதிடத்துடன் எப்படி ஒத்துப்போகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். 3ஆம் வீட்டை சோரியா பவா மற்றும் பித்ருபவா என்று அழைப்பார்கள், அல்லது தைரியமான முயற்சிகள் மற்றும் உடன்பிறப்புகளின் வீடு என்றும் கூறுவார்கள். ஆதிக்கம் செலுத்தும் விஷயங்கள் அந்த வீட்டின் அடையாளமாக மாறும். அதை தவிர்த்து இந்த 3ஆம் வீட்டில் பக்கத்தில் வசிப்பவர் உடல் ஆற்றல், விளையாட்டு நிகழ்வுகள் மற்றும் தனிப்பட்ட விளையாட்டு, தாழ்ந்த மனம் ஆய்வுகள், தொழில்நுட்பம் ஆகியவை இந்த வீட்டிற்கு நேர் மற்றும் எதிராக அமைந்திருக்கும். இதுதான் நமக்கு நீண்ட தூர பயணத்தை தருகிறது. ஜோதிட வரைபடத்தில் அதனை 9வது வீடாகும். இது நீண்ட பயணத்தை மட்டும் சார்ந்திருக்காமல் அவை தந்தை வழிகாட்டி, உயர்ந்த எண்ணம், உயர் படிப்புகள், அரசியல் சட்டம், ஆன்மீக வாழ்க்கை, கருணை, அதிர்ஷ்டம் ஆகிய அனைத்தையும் பற்றி கூறுகிறது. இது நாம் வெளிநாடு செல்வதற்கும் வெகு தூர பயணம் மேற்கொள்வதற்கும் வாய்ப்பை தருகிறது. நம் வாழ்க்கையில் தீர்வை தெரிந்து கொள்ள ஜோதிட விளக்கப்படத்தில் பார்க்க வேண்டியது 12ஆம் வீடாகும். இந்த 12ஆம் வீட்டில் நாம் பார்ப்பது வெளிநாட்டு வாழ்க்கை மற்றும் உணர்ச்சி, நிலைத்தன்மை, கருணை, ஆன்மீகம், செலவுகள், தனிமை, பற்றின்மை, மோட்சம் ஆகும். மேலும் இவற்றுள் 7ஆம் மற்றும் 8ஆம் வீடுகள் வெளிநாட்டு நிலத்தையும் பயணத்தையும் குறிக்கிறது. ஜோதிட விளக்கப்படம் படி வெளிநாடு செல்வதற்கான நிலை என்பது 9வது வீட்டில் 3வது கடவுள் இருக்க வேண்டுமாம். ஜாதகத்தில் 3வது கடவுள் அல்லது 9வது வீட்டை ஆட்சி செய்பவரையோ பார்த்தால் அதுதான் நாம் நெடும்பயணத்திற்கு அல்லது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு என்று ஜோதிடம் கூறுகிறது. அது வெளிநாட்டு வாழ்க்கை அல்லது நீண்ட பயணமாக இருக்க வேண்டும் என்பது கிடையாது. அந்த பயணங்கள் ஒருவேளை பாவம் நீக்க செல்லும் ஆன்மீக பயணம், உயர்ப்பு அல்லது வேலைக்காக செல்லும் பயணமாக கூட இருக்கலாம். பயணத்தின் வலிமை என்பது 12ஆம் வீட்டை பொறுத்தே காணப்படுகிறது. பொதுவாக இந்த 3 வீட்டில் கோள்கள் இருக்குமெனில் அதிக பயணம் நமக்கு இருக்குமாம். ஜோதிட விளக்கப்படத்தின் 4வது வீட்டை இல்லம் என்று நாம் அழைக்கிறோம். இது தாயகத்தை குறிக்கிறது. 4ஆம் கடவுளை பார்க்கும் போது அந்த வீட்டை ஆட்சி செய்யும் கோள்கள் 7வது, 8வது, 9வது, 12வது இடத்தில் இருந்தால் அதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை மற்றும் வெளிநாட்டு பயணத்தை வழிவகுக்கிறது. சூரியன், செவ்வாய், ராகு, கேது, சனி ஆகியவற்றால் 4ஆம் வீட்டில் இயற்கை துர்நாற்றம் அல்லது தீங்கு விளைவிப்பதாக இருந்தால் அதுவும் நீங்கள் வெளிநாடு செல்வதற்கான அறிகுறியாகும். ஆனால் உங்களுடைய 4வது கடவுள் 10ஆம் இடத்திலும் 12வது வீட்டிலும் இருந்தால் அது ஒருவருக்கு வெளிநாட்டு பயணம் அனைத்தும் தளங்கள் ஆகுமாம். மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.